வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தமிழ் கேமிங். நம்ம எல்லாத்துக்கும் இந்த டவுட் ரொம்ப நாள் வந்திருக்கும், சோல்ஸ் கேம் அப்படின்னா என்ன அப்படின்னு. இந்த வீடியோ அதை பற்றி தான். சும்மா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சோல்ஸ் கேம் அப்படின்னு ஒரு ஜானரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சோல்ஸ் கேம் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம ஆர்பிஜி கேம்ஸ்னால் என்ன தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஆர்பிஜி கேம்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். வாட் இஸ் ஆர்பிஜி கேம்ஸ்? ஆர்பிஜி கேம்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து அதை அப்கிரேட் பண்ணி ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக ப்ளே பண்ணுறது தான் ஆர்பிஜி கேம்ஸ். இந்த மாதிரி ஆர்பிஜி கேம்ஸில் டிசிஷன் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டெட்ராய்ட் பிகம் ஹியூமன், லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மாதிரி கேம்ஸில் ஒரு சிங்கத்தை பற்றி ஒரு சிங்கமே சொன்னால் அது அசிங்கம். நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் ஸ்டோரியும் போகும். அப்போ இதுவும் ஆர்பிஜி கேம்ஸ் தானே நீங்கள் கேட்டால் அதுதான் இல்லை. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே டிஃபிகல்ட்டி, ஓப்பன் வேர்ல்ட், அப்புறம் கேரக்டர் எல்லாமே ஸ்கிரிப்டடாக இருக்கும். அப்புறம் கேரக்டர் ஸ்டேட்ஸ், வெப்பன், ஸ்பெல், ஷீல்டு எதுவும் இருக்காது. சொல்லப்போனால் அப்கிரேட் கேரக்டர் கஸ்டமைசேஷனே இருக்காது. இப்போ ஆர்பிஜி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி இருக்கும், ஸ்டோரி சூஸிங் இருக்கும், கேரக்டர் அப்கிரேட் இருக்கும், கஸ்டமைசேஷனும் இருக்கும். பட் எல்லா ஆர்பிஜி கேம்ஸ்லையும் இந்த எல்லா விஷயமும் இருக்காது. ரோல் பிளேயிங் கேம்ஸ்னால் அப்படின்னா நம்ம அந்த கேரக்டரை ரோலாகவே மாறி நம்ம விளையாடுற கேம்ஸ் தான் ரோல் பிளேயிங் கேம்ஸ், அதாவது ஆர்பிஜி கேம்ஸ். இப்போ வந்து ஃபைனல் ஃபேண்டசி எடுத்துக்கலாம். ஃபைனல் ஃபேண்டசி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ளவுடுன்னு ஒரு கேரக்டர் விளையாடுவோம். அந்த கேம் பார்த்திங்கன்னா ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக தான் போகும். அந்த கேரக்டர் அப்கிரேடு, அந்த கேரக்டர் வெப்பனு, அந்த கேரக்டரோட டைலாக்ஸ் கூட நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடங்களில் முழுக்க முழுக்க ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக போகும். பாஸ் ஃபைட்ஸும் இருக்கும். இதே மாதிரி அசாசின் வால்ஹாலா, விச்சர் 1, 2, 3, பல்டூர்ஸ் கேட், சைபர் பங்க் 2077 இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்பிஜி கேம்ஸ் தான். இப்போ வந்து நம்ம சோல்ஸ் கேம்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். வாட் இஸ் சோல்ஸ் கேம்ஸ்? சோல்ஸ் லைக் கேம்ஸே ஆர்பிஜி கேம்ஸ்லேருந்து தான் வந்துச்சு, பட் சில மாற்றங்களோட. முதல்ல டீமன் சோல்ஸ் அப்படின்னு ஒரு கேம் ஃப்ரம் சாஃப்ட்வேர் வெளியிடுறாங்க 2009. இந்த கேம்ஸ் தான் ஃபஸ்ட்டு சோல்ஸ் கேம். இதுக்கப்புறம் இந்த ஃப்ரம் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கிட்ட இருந்தே நிறையா சோல்ஸ் கேம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. டார்க் சோல்ஸ் 2, டார்க் சோல்ஸ் 3, பிளட் பாண்ட், சிக்கிரோ, எல்டன் இந்த மாதிரி. இந்த சோல்ஸ் கேமுக்கு ஆர்பிஜி கேம்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஆர்பிஜி கேம்ஸில் இருக்கிற கேரக்டர் கஸ்டமைசேஷன், டிஃபிகல்ட்டி அப்புறம் எல்லாமே வந்து ஆர்பிஜி கேம்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு விஷயத்தை தவிர நியூவாக ஒரு கேம் பிளே மெக்கானிசம் கொண்டு வராங்க. நீ இந்த தொழிலுக்கு புதுசு குழந்தை. அது என்னன்னா, நீங்கள் எனிமே கொன்று எடுத்த எக்ஸ்பி நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் போயிடும். இது ஒரு கேமில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்டன் ரிங்கில் வந்து ரூயின்னு இருக்கும், டார்க் சோல்ஸில் வந்து சோல்ஸ் இருக்கும். இந்த ஃபியூச்சர் கூடவே ஸ்டாமினா பாரை கொண்டு வராங்க ஃப்ரம் சாஃப்ட்வேர். அந்த ஸ்டாமினா பார் இருக்கிறனால கேமை ஒன்று ரியலாகவும் இன்னும் டிஃபிகல்ட்டி அதிகமாக காட்டுச்சு. பிஜி கேம்ஸில் இருக்கிற அதே மாதிரி சோல்ஸ் கேம்லேயும் கிரைண்டிங் இருந்துச்சு லெவலப் பண்ணுறக்காக. அப்புறம் சோல்ஸ் கேமை பொறுத்த வரைக்கும் செக் பாயிண்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். சொல்லப்போனால் அது ரெஸ்ட் பாயிண்ட்டு, செக் பாயிண்ட் மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு கேம்லேயும் ஒரு சோல்ஸ் கேம்லேயும் ஒரு நேம் இருக்கும். அங்கே தான் வந்து கேரக்டர் ரீஸ்பான், கேரக்டர் ஹீலிங், கேரக்டர் அப்படிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். சோல்ஸ் கேம்னால இந்த மாதிரி செக் பாயிண்ட் தான் இருக்கும். இந்த எலிமெண்ட்ஸும் மற்ற கேம்ஸ்லேருந்து சோல்ஸ் கேமை தனியாக பிரித்து காட்டுது. ஸோ ஆர்பிஜி கேம்ஸும் சோல்ஸ் கேம்ஸும் கம்பேரிட்டிவ்லி சிமிலர். சில ஃபியூச்சர்ஸ் வந்து கேம் பிளே மெக்கானிசம்ஸும் இது ஆர்பிஜி கேம்ஸ்லேருந்து சோல்ஸ் கேமாக காட்டுது. ஆர்பிஜி கேம்ஸ் ரொம்ப ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக இருக்கும். சோல்ஸ் கேம்ஸ் எப்பவும் ஒரு லோரை ஃபாலோ பண்ணும், அதாவது ஒரு பேசிக் ஸ்டோரி லைனை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். கதை கட்சீன்லாம் சோல்ஸ் கேமில் அவ்வளோ பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்டன் ரிங் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஸ்டோரின்றதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே டீச் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வச்சு தான் போகும் கதையே. அப்புறம் காலம்போக்கில் ஃப்ரம் சாஃப்ட்வேர்னாலே சோல்ஸ் கேம்னு மாறிடுச்சு. சோல்ஸ் கேம்ஸு நாம தான் வந்தாச்சு சேலஞ்சிங்காகவும் டிஃப்ரெண்ட் பாஸ் ஃபைட்டுக்காகவும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, எல்லாத்தாலேயும் அந்த கேம்ஸ் வந்து விளையாட முடியல. ஏன்னா சோல்ஸ் கேம் ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால அது வந்து முடிக்க முடியாமல் நிறைய பேரால் இருந்துச்சு. அடி முடியாதா? அடிச்சு பாரு. மற்ற கேம்ஸை விட பாஸ் ஃபைட்டு கஷ்டமாகவும் கிரைண்டிங் அதிகமாகவும் இருக்கும். இப்போ மற்ற கேம்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சோல்ஸ் கேம் விளையாடும் போது எக்ஸ்ட்ரா டைம்ஸ் ப்ளே பண்ணி கிரைண்டிங் பண்ணி கேரக்டர் கஸ்டமைசேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் டைம் எடுத்து பண்ணணும். மற்ற கேம்ஸை விட இதில் வந்து கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும். அதனாலே நிறைய பேர் வந்து இந்த கேம்ஸெல்லாம் விளையாடுறதில்ல. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனாலையும் விளையாடுறதில்ல. என்னதெல்லாம் நோன்ற கால்ல போட்டானோ எதிரி நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. சரி, ஃபைனலாக நம்ம எல்லாத்துக்கும் இருக்க ஒரு டவுட்டு, வூகாங் கேம் சோல்ஸா ஆர்பிஜியா? வூகாங் கேம் காட் ஆஃப் வார் மாதிரியே தான் இருக்கும்.
பட் சில ஸ்மால் சேஞ்சஸ் இது சோல்ஸ் கேமாக காட்டுது. என்னென்னா இதில் வந்து சோல்ஸ் கேம் மாதிரியே ஸ்டாமினா பார் இருக்கும், கேரக்டர் லெவலிங் இருக்கும், கஸ்டமைசேஷன் இருக்கும், மோர் டிஃபிகல்ட்டி இருக்கும், அதே மாதிரி கிரைண்டிங் இருக்கும். சோல்ஸ் லைக் கேம் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ ஆர்பிஜி கேம்ஸில் இருக்க மாதிரியே நிறையா கேம்ஸ் ஆர்பிஜி எலிமெண்ட்ஸோடு இருக்கும். லைக் ஸ்டோரி சூஸிங் இருக்கும். சில கேம்ஸில் வந்து கேரக்டர் கஸ்டமைசேஷன் மட்டும் இருக்கும். அதாவது ஆர்பிஜி எலிமெண்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க சில கேம்ஸில். அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்க கேம்ஸும் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹரிசான் ஜீரோ டவுன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரி சூஸிங் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆர்பிஜி எலிமெண்ட்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க இந்த கேம்ஸில். மை ஃபைனல் கருத்து, சோல்ஸ் லைக் அப்படின்னு ஒரு ஜானரே இன்னும் அப்படி அஃபிஷியலாக சொல்லலை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது கேமர்ஸ் நம்ம டார்க் சோல்ஸ் சிமிலாக இருக்கிற கேம்ஸுக்கு நம்ம வச்ச ஜேர்னர் தான் சோல்ஸ் கேம். அதாவது டார்க் சோல்ஸில் இருக்கிற கேம் பிளே மெக்கானிசம் மாதிரி இருக்கிற கேம்ஸை நம்ம வந்து சோல்ஸ் கேம்னு சொல்லுவோம். டிஃபிகல்ட்டி, பாஸ் ஃபைட்ஸ் அதிகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேசிக் ஸ்டோரி லோரை ஃபாலோ பண்ணி போகிறது, கேரக்டர் கஸ்டமைசேஷன், ஸ்டாமினா பார், இது எல்லாம் இருந்தும் பேசிக்லி டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்க கேம்ஸை நம்ம வந்து சோல்ஸ் கேம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சோல்ஸ் கேம்னா என்னென்னு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோல்ஸ் கேமோட ஆரிஜின், சோல்ஸ் கேம்னா என்ன, ஆர்பிஜி கேம்ஸ்னால் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது நான் விளாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பேசியிருப்பேன். கருத்துக்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லணுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Have a great day. Bye guys.